அண்ணாமலை வெர்சஸ் இபிஎஸ் ஓட மோதல் இருவரின் தனிப்பட்ட மோதலா பார்க்கணுமா இல்ல பாஜக வெர்சஸ் அதிமுக மோதலா பார்க்கணுமா? சும்மா யூடியூப் சேனலுக்கு தீனி போடுறான்னு கூட பார்த்துக்கலாம். தான் திருடன் அடுத்தவரை நம்ப மாட்டாமா. ஏன்னா அடுத்தவனை பார்த்தாலும் திருடன் நான் தெரியுமா இவன் கண்ணுக்கு. அது மாதிரி திமுக சொல்றீங்க அல்ல, பாரதிய ஜனதா கட்சி இவர் அந்த அளவுக்கு மட்ட ரகமா வந்து திரு எடப்பாடியார் அவர்களை பேசுறாரு. எடப்பாடியாருக்கும் எனக்கும் பிடிக்காது, அது வேற விஷயம். அதே சமயத்துல ஒரு எடுபடின்னு சொன்னீங்க சார், இங்க பாருங்க சொன்னீங்க. இங்க பாருங்க, நாங்க 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது எங்களுடைய திராவிட கட்சி, புரிஞ்சுக்கோங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாது போனா எங்களுக்கு தான் தலைவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலையான எதிர்கட்சி இல்லாம போயிடும். தமிழ்நாட்டில் ஒரு நிலையான எதிர்கட்சி இருக்கணும்னா பாஜக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. தலைவர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்த கட்சி, குறைஞ்சபட்சம் ஒரு நடிகர்கிட்ட எதிர்கட்சியாக கூட நிற்க முடியாத அளவுக்கு தோத்த கட்சி இது பேசுது. ஒரு அதிமுக என்ற ஒரு எதிர்கட்சி இல்லாமல் எங்களுக்கால ஒன்றுமே பண்ண முடியாது சார். அது ஒரு கட்சி. இப்போ நீங்கள் திமுக மாதிரி இங்கே என்ன ஜனநாயகம் இல்லாத கட்சியா பிஜேபி? எல்லா மதத்தையும் நாங்க தழுவித்தான் போகணும், சரியா? ஆகையினால இது ஒரு மதத்துக்கான கட்சி. இங்க பாரு, இது ரொம்ப தப்புப்பா. இந்த அவரை வச்சு சன் டிவில கூட முன்னாடி இது வந்து மோதல் இது முத்தாவா பேச விடாம பேசுறதுதான் என்ன அர்த்தம்? சார் ரொம்ப நீ நாராசமா பேசுறீங்க. நான் பேசின பின்னாடி நீங்க பேசுங்க. சரி, நீங்க முடிச்சுங்க, உங்க கருத்தை முடிச்சுங்க. இப்ப என்ன பேசுனா எனக்கே மறந்து போச்ச. கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழர் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். அண்ணாமலை வெர்சஸ் இபிஎஸ் ஓட மோதல் இருவரின் தனிப்பட்ட மோதலா பார்க்கணுமா இல்ல பாஜக வெர்சஸ் அதிமுக மோதலா பார்க்கணுமா? சும்மா யூடியூப் சேனலுக்கு தீனி போடுறான்னு கூட பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஒன்றா இருந்தவங்க தான். அப்புறம் இடையில முரண்பாடு வந்து தேர்தல் கூட்டணி முறிந்தது. நாளைக்கு இதே கூட்டணி வராதுன்னு நினைச்சு இப்படி தான் சொன்னீங்க. சனாதனத்தை வந்து திமுக தான் எதிர்க்கிறது, பாஜகவை எதிர்க்கிறது. அது முன்வாசல் வழியாகவும் விடாது, பின்வாசல் வழியாகவும் விடாது. எந்த சைடில் கேப்பு கிடைச்சாலும் திமுக பிஜேபியை விடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் படத்தை வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து திறந்தார். அதுக்கப்புறம் சிலையை வெங்கையா நாயுடு வந்து திறந்தார். அப்புறம் இப்போ செல்லாத அந்த காசா, என்ன காசு அது, இன்னும் நாணயம், அதை வந்து நம்ம என்ன அமைச்சர் அவர், ராஜ்நாத் சிங். என்ன அமைச்சர் அவர்? பாதுகாப்புத்துறை அமைச்சர். அதான் முக்கியம். ஒரு பாதுகாப்பு வேணும்ல, அதுக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூப்பிட்டு அவர் அப்படி இப்படி, அண்ணன் அப்படி, தம்பி இப்படி, தாத்தா இப்படி, பேரன் இப்படி, அப்படியெல்லாம் பேச வச்சாங்கல்ல. அப்போது பிஜேபியோடு திமுக ஒரு ரகசிய உறவு வைத்துக் கொள்கிறது. திமுகவுக்கு பிஜேபியின் தயவு தேவைப்படுகிறது. திமுகவுக்கு பிஜேபியோட பாதுகாப்பு இந்த காலகட்டத்தில் மிக அவசியம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசினாங்க. அதான் நாம் இதை நினச்சி பார்த்துருப்போமா? அதாவது இந்தியாவில் இருக்கிற சமூக நீதிக்கு வந்து வழிகாட்டி வந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் அப்படின்னு பிஜேபிக்காரர் ஒரு நிமிஷம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் தானே உள்ளதை கேட்டீங்க. இவர் என்னத்துக்கு எங்கள்கிட்ட வந்து தண்ணி குடிக்கிறாரு? இது தேவையா? எது தேவையில்லாம, எதுக்கு தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம எதுக்கு நீங்க பேசுறீங்க? முடிக்கிறீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, எந்த வகையிலும் நாங்கள் பிஜேபியை தமிழகத்தில் அனுமதிக்க விட மாட்டோம். தாமரை மலரவே மலராது, சூரியன் பார்வை உக்ரமா இருக்கு, அதெல்லாம் தாமரை மலராது அப்படின்னு சொன்னவங்களே இன்னைக்கு தாமரைக்கு தண்ணி ஊத்துறாங்க வளர்றதுக்கு. அப்படி இருக்கிற போது ஏற்கனவே ஒன்று மண்ணா இருந்த அதிமுக இன்றைக்கு அவங்களுக்குள் அன்றாடம் ஏதாவது ஒன்று பேசிக்கிறாங்களே தவிர இதையெல்லாம் தேர்தலில் போய் இதுதான் கூட்டணி இதுதான் கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணி தானே ஆகணும். இப்போ பிஜேபி என்ன பண்ணும்? இப்போ ராம்நாத் சிங் வந்தார், ராஜ்நாத் சிங் வந்தார். இப்போ உடனடியாக நாங்கள் வந்து இன்னொரு ஃபைல் வச்சுருக்கோம் திமுகவுக்கு, அதை விடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு சொல்ல ஒன்றும் பேசாமே இருக்க முடியாது. அதனால் அதிமுகவை எடப்பாடி அவர்களை அவர் பேசுகிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன்.
இது பாஜக வெர்சஸ் அதிமுக முதல்ல தான் பார்க்கணுமா? அரசியல்ல யாரையாவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசணும். இல்ல, தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் மட்டும்தான் குறிவைத்து தாக்குறார். அதனால தான் கேட்கிறேன். அதாவது அதிமுகவில் வந்து இன்றைக்கு பிரிந்திருக்கிற எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு பிஜேபி விரும்புது. அதிமுக கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு 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 பக்கமாக அதை ஒழுங்குபடுத்தி நிறுத்தியிருக்கோம். பெரும்பான்மையான பொதுக்குழு செயற்கை உறுப்பினர்களும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. அப்போ தேவையில்லாமல் இவங்களை சேர்த்து திரும்பவும் இன்னொரு தலைமையை அதுக்குள்ளே விடக்கூடாதுன்றதுல எடப்பாடியார் வந்து தீர்மானமாக இருக்கார். ஏன்னா இது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் வந்து வேற ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த கட்சியை வந்து எல்லாரும் தேவர் கட்சின்னு தான் சொன்னாங்க. அப்பேற்பட்ட கட்சியை பல ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு வேறு ஒரு சமூகம் கைப்பற்றி இருக்கிறது தலைமை. அப்போ இதை வந்து என்ன விலை கொடுத்தாவது நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம இப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தவங்க நாளைக்கு வளரலாமே தவிர இவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இவர்கள் தயவு வேணும் இல்லை இவர்கள் கட்டளைக்கு நம்ம வந்து அடிபணியணும்னா இவங்களை வந்து சேர்த்துக்கணுன்றது அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு எடப்பாடியார் நிற்கிறார். இப்போ எடப்பாடியார் வந்து பிஜேபியோட தேர்தலில் விலகி வந்ததுக்கு என்ன காரணம்? என்ன பெரிய கொள்கையா? ஒன்றும் இல்லையா. தேர்தலில் வந்து ஓட்டு கேட்கறதுல என்ன கொள்கை இருக்குது? கொள்கை வேறு, கூட்டணி வேறு தானே. அப்போ வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய கட்சி, ஒன்று திமுக ஒன்று அதிமுக. முதல்லையா இருக்கிறது அதிமுக. அப்படி இருக்கிற நிலையில திமுக வந்து முதலாக வந்து தாமரை சின்னத்தில் போய் நம்ம விரலை கொண்டு போய் வச்சது எது? திமுக தானே. அப்போ அவர்கள் அந்த கூட்டணி இருந்தவர்கள் தானே. அதால் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி வந்து பிஜேபியோடு இருக்குன்னு விமர்சனம் பண்ணுவதற்கு 1% கூட அவர்களுக்கு தகுதி. வாஜ்பாய் ஆட்சின்னு சொல்றாங்க. ஏன்னா வாஜ்பாய்னா வாஜ்பாய் கூட நாங்கள் கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி கூட இல்லையா? பிஜேபி கூட இல்லையா? இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து இல்லை உச்சநீதிமன்றத்திலே எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிப்போச்சு, இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் உறவு தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க தான் திமுககாரங்க. அதால் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு கலகாரமா. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னாங்க. அது எப்படி ஒரு ரைட் மேன் ஒரு ராங் பார்ட்டியில் இருக்க முடியும்? ஒன்று அந்த பார்ட்டியே ராங்காக இருக்கணும், அப்போ அந்த பர்சனும் ராங்காக இருக்கணும். அப்போது ரைட்டான பர்சன்னா ரைட் பார்ட்டியில் தானே இருக்க முடியும் இல்லையா? இப்போ நல்லக்கண்ணா அவர்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து திமுக கொஞ்ச நாள் இருங்கண்ணே, ரொம்ப நாள் கம்யூனிஸ்டில் இருந்துட்டீங்க, கொஞ்ச நாள் திமுகவில் இருங்கண்ணே, இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இல்லை ரைட் பர்சன் ராங் பார்ட்டி சொல்ல முடியுமா? ரைட் பர்சன் எப்படி ராங் பார்ட்டிக்கு வருவார்? வரமாட்டார்ல. அப்போ அதுக்கு வாஜ்பாயே ஒரு பதில் சொன்னார். இன்னைக்கு இதை வந்து பெரிய கலைஞர் அவர்கள் சொன்னார், ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு பீத்துறவங்க வாஜ்பாய் ஒரு பதிலை சொன்னார். ஒரு பழம் நல்லா இருக்குதுன்னா அந்த மரமும் நல்ல மரமாக இருந்தால் தான் அந்த பழமும் நல்ல பழமாக இருக்கும்னு வாஜ்பாய் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அதை வந்து இவங்க அப்படியே ஈஸியாக மறைச்சிட்டு கலைஞர் என்ன மாதிரி சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்க. அதால் இன்றைக்கு நடைபெறுகிற மோதல்கள் இது வந்து ஒரு நிரந்தரமான மோதல்களாக பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். காமாட்சி சார், இரு பெரும் திராவிட கட்சிகளை அழிச்சு பாஜக மலரும் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் பலவீனமா இருக்கா? அதாவது தான் திருடன் அடுத்த வீட்டை நம்ப மாட்டாம்மா, அடுத்தவரை நம்ப மாட்டாம்மா. ஏன்னா அடுத்தவனை பார்த்தாலும் திருடனா தெரியுமா இவன் கண்ணுக்கு. அது மாதிரி திமுக சொல்றீங்களா? அல்ல, பாரதிய ஜனதா கட்சியை. சரியா? இந்த திருடன் அதிமுகவை பார்த்து என் காலில் விழுந்து, எப்படி கேட்டிங்களா அந்த பேசுனத, காலில் விழுந்து பொறுப்பு வாங்கினாராம். அப்போ அவர் பொதுச் செயலாளராக. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தைகள். இதெல்லாம் வந்து இவ்வளவுக்கும் ஒரு இப்போ நீங்கள் திமுகவை அதாவது அதிமுகவை ஆதரிக்கிறீங்களா இல்லை வந்து பிஜேபி எதிர்க்கிறீங்களா? இங்கே பாருங்க, நீங்க பேசும்போது நான் வாய் திறக்கல. இல்லை அதையும் சேர்த்து பேசுறேங்க. அதெல்லாம் நான் பேசுவேன், நீங்க கேளுங்க. நீங்க போய் திருடன்னு ஒருத்தரை சொல்றீங்க பாருங்க. திருடன் தாங்க, ஜோக்கே திருடன் தாங்க. அதை நீங்க சொல்றீங்க பாருங்க. அத்தனை ஆண்டுகளுக்கு வந்து போன தேர்தலில் வந்து கூட்டணி வச்சு நீ 4 எம்எல்ஏவை ஜெயிச்சு வருவ. அன்னைக்கெல்லாம் உனக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்ல வரல, திருடனா திருடன் இல்லைன்னு சொல்ல வரல. அப்புறம் அதை நீங்க சொல்றீங்க பாருங்க. நாங்க சொல்லாம யாரு சொல்லுவா? ரோட்ல போறோம்னா சொல்லுவான், நாங்க தான் சொல்லுவோம். ஆமா, ஒரு அக்யூஸ் தானே இன்னொரு அக்யூஸ் பத்தி உடனே அதான் நான் அதை முதல்ல ஆரம்பத்துல என்ன சொன்னேன், தான் திருடன் அடுத்தவனை நம்ப மாட்டான்னு சொன்னா இல்லையா? அதுதான் இந்த கதை. ஏன்னா இவங்க திருட்டுத்தனமான
ஆட்கள் எங்களை எல்லாம் திருடன்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்க திருடன் திருட்டுத்தனமான ஆட்கள் பக்கா உங்களுக்கு திருடன். என்ன யோகியனுக்கு என்ன வேலை? சும்மா இருமையா நீங்க வர ரொம்ப ஓவரா கொலிக்காதீங்க. யோகியனுக்கு என்ன வேலை? என்ன யோகியனுக்கு என்ன நீங்க வேலைன்னா யோகியன் தானே? யோகியம் தான். நாங்க எந்த வழியில நாங்க யோகியனுக்கு திருடணும்? என்ன இருட்டுல வேலை? இங்க யோகியனுக்கு பாருங்க, இருட்டுல வேலை? இங்க பாருங்க, நீங்க பேசுனதுக்கு நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் கம்முன்னு இருங்க. சரியா கண்ணு? இவரு அந்த அளவுக்கு மட்ட ரகமா வந்து திரு எடப்பாடியார் அவர்களை பேசுறாரு. எடப்பாடியாருக்கும் எனக்கும் பிடிக்காது, அது வேற விஷயம். ஏங்க, அதே சமயத்துல நீங்க ஒரு எடுபுடின்னு தானே சொன்னீங்க. சார் இங்க பாருங்க, எடுபுடி ஆட்சின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன நாங்க தெரியுது? இங்க பாருங்க, எடப்பாடி நாங்க 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது எங்களுடைய திராவிட கட்சி, புரிஞ்சுக்கோங்க. நாங்க இது எல்லாம் அண்ணாவின் பெயர்ல தாங்கி நிற்கக்கூடிய கட்சி. எடப்பாடியார் சொல்லி இங்க பாருங்க, அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த கட்சின்னு என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், புரிஞ்சுக்கோங்க. அண்ணா மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? இங்க பாருங்க, அண்ணா மேல பாசமாவா? அண்ணாக்காக நான் ஒரு உயிரே கொடுத்திருந்திருப்பேன். அந்த ஒரு நொடியில அவரை தப்பிச்சிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. திமுக கேட்டேன். திமுகவுக்கு அண்ணா பேர்ல உயிர் இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த கட்சி இருந்திருக்கும்? சார் நீங்க எதுக்கு சார் எய்த்து பேசுறீங்க? நீங்க தப்பா பேசுறீங்க. நாங்க ஒண்ணும் தப்பா பேசுறோம், நீங்க தான் தப்பு தாளங்கள் பண்றீங்க. திரு எடப்பாடியார் அவர்களை வந்து திரு அண்ணாமலை கூறியது முற்றிலும் தவறானது, முற்றிலும் தவறானது. இது போன்ற ஒரு அசிங்கமான ஒரு செயலை செய்ய விடாது. யாரு காலில் போய் விழுந்தாரு? அவரு அண்ணாமலை காலில் விழுந்தாரா? சொல்லுங்க, அதை சொல்லி இருக்கணும்ல. எங்க காலில் விழுந்தாருன்னா எங்க காலில் யாரு காலில் போய் தவந்து போய் விழுந்தாரு, கவட்டைக்குள்ள. அது இங்க பாரு, அது நடந்த நிகழ்வு நாங்க சுட்டி காட்டுறோம். இந்த நிகழ்வு நடக்காத ஒன்றை போய் நடந்ததாக வந்து பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது வந்து ஏற்கனவே இவங்க கூட்டணி இல்லைன்னா அதிமுகல எதிர்கட்சியா வந்திருக்காதுன்னு சாடுறாரு. இது எந்த வழியில நியாயம்? அவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன, இவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன, அவங்களுடைய தொண்டர் பலம் என்ன, இவங்களுடைய தொண்டர் பலம் என்ன? சொல்லுது நாங்க கூட்டணி இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருக்காது. ஏங்க எதுக்குங்க இவ்வளவு பின்பாட்டு பாடுறீங்க? உங்களை பின்பாட்டு பாட கூப்பிடலங்க, உங்க பேசிட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எது தப்புங்க? எது தப்பு? எல்லாமே தப்பு. அதாவது அப்பா பேசாம அமைதியா இருங்க. தப்புன்னா நீங்க உங்களுக்கு வரும்போது நீங்க பேசுங்க. நீங்க நல்லவன் தானே? ஆமா. இங்க பாருங்க, திருடன் அடுத்த திருடனா நான் அடுத்த வீடை நம்ப மாட்டான், அடுத்த மனுஷனை நம்ப மாட்டான்னு தான் நான் சொன்னேன், புரிஞ்சுக்கோ. அது மாதிரி எடப்பாடியை நம்பாதனாலதான் இவங்க வந்து எடப்பாடியை கழுவி ஊத்துறாங்க. எடப்பாடியை கழுவி ஊத்துறதுனால என்ன ஆக போகுது? இவங்க கட்சியை வளர்த்தரலான்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, இப்போ கட்சியை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஏற்கனவே சீமான்னு ஒருத்தர், அவர் 8.2% ஓடியாந்துட்டாரு. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாது போனா எங்களுக்கு தான் தலைவலி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலையான எதிர்கட்சி இல்லாம போயிடும். தமிழ்நாட்டுல ஒரு நிலையான எதிர்கட்சி இருக்கணும்னா பாஜக வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. சட்டமன்ற தலைவர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்த கட்சி, குறைஞ்சபட்சம் ஒரு நடிகர்கிட்ட எதிர்கட்சியாக கூட நிக்க முடியாத அளவுக்கு தோத்த கட்சி இது பேசுது. ஒரு அதிமுக என்ற ஒரு எதிர்கட்சி இல்லாம எங்களுக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமாங்க, இங்க பாருங்க, நாங்க வெற்றி தோல்வி எங்களை பொறுத்த மட்டும் வெற்றியும் சரி தோல்வியும் சரி சகஜம். நாங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில இல்லாத போது நாங்க என்ன அழிஞ்சு போயிட்டோமா? மீண்டும் நாங்க ஆட்சியை பிடிக்கலையா? 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்ல கலைஞர் இருந்த காலத்துல, திரும்பவும் கலைஞர் ஆட்சிக்கு வரலையா? என்ன பேசுறீங்க? தேர்தல் என்பது மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. மக்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறது தான் ஆட்சி. அவங்க நினைச்சாங்க 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஆட்சி இருந்தது, அவங்க நினைச்சாங்க ஜெயலலிதா ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்தது, அவங்க நினைச்சாங்க கலைஞருக்கு ஆட்சிக்கு பவர் கொடுத்தாங்க, இப்ப மறுபடியும் தளபதிக்கு பவர் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு நிரந்தரம் நாங்க சொல்லல. நாங்க நல்லது செஞ்சா மக்கள் எங்களுக்கு திரும்ப வாக்களிப்பாங்க. நாங்க மீண்டும் 2026ல ஆட்சி அமைக்க போறோம். அப்படி ஆட்சி அமைக்கும் போது பாரதிய ஜனதா போன்ற ஒரு தவறான ஒரு நபர்களை கொண்டுட்டு வந்து எதிர்கட்சியா உள்ள உட்காந்து வச்சா அங்க எப்படி இருக்கும்? ஒரு சேர், இந்த உட்கார்ந்து இருக்க சேர்ல தேளு பாம்பு ஒரு மூட்டை பூச்சின்னா பரவாயில்ல, தேளு பாம்பெல்லாம் கொண்டு வந்து உட்காந்து வச்சு அது மேல உட்காந்து ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும்? அது அப்படியே கவ்விக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த அந்த இப்ப ஏற்கனவே டெல்லியில என்ன நடக்குது? டெல்லியில அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய கூத்து நடந்துச்சு. இப்ப எல்லாம் எதிர்கட்சி பலமான உடனே இப்ப எல்லாம் பம்புது. எதிர்கட்சிகள் பலமான உடனே பழைய ஆட்சியில நாங்க அதை கொண்டு வருவோம், இதை கொண்டு வருவோம், அதை செய்வோம், இதை செய்வோம் சொன்னதெல்லாம் இப்ப எங்க போச்சு? காணா போச்சு.
காரணம் என்னன்னா எதிர்க்கட்சி, பலமான எதிர்க்கட்சி. இப்ப ஒன்றும் உங்க ஜம்பம் பலிக்கல. ஆகையினால நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையும் வந்து சார் எடுத்தோம் கவுழ்த்தோன்னு பேசக்கூடாது சார். நான் இங்க இருங்க சார், கொஞ்சம் பொறுங்க. என்னுடைய பேச்சை நான் பதிவு பண்றதுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொல்ல வேண்டாம், இருங்க, நான் சொன்ன பின்னாடி சொல்லுங்க. பள்ளிகள் பாம்புகள் நடுவனில்லை அஞ்சாமல் இருந்தவர் யாரு அப்படின்னு பாட்டு போட்டவங்க தானே. அப்புறம் பள்ளி இருந்தாண்டா பாம்பு வந்தா நீங்க பாட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன அச்சம்? இங்க பாருங்க, நாங்க ஒவ்வொரு சூழ்நிலையில நாங்க அன்றைக்கு வந்து சிறைச்சாலையில் இருந்ததுக்கு, அன்றைக்கு பாம்பு இருந்துச்சு, பள்ளி இருந்துச்சு, அந்த சிறைச்சாலையில நாங்க அடைக்கப்பட்டிருந்தோம். அதுக்காக பேசணும். பாம்பு பள்ளி மறந்தது. ஆமா, பாம்பு பள்ளி எல்லாம் இருந்ததுனால அது யாரு விட்டதுன்னா நீங்க கூட விட்டுருப்பீங்க. யாரு கண்டா? உங்களுக்கு தானே வேலை, வேற என்ன பண்றது? ஆமா. ஏப்பபுந்தி சார், இப்போ காமாட்சி சார் சொல்றதுக்கு நீங்க உள்ளர்த்தம் வச்சு சொல்றீங்க. ஆனா அவங்க கட்சியில் உள்ள தமிழிசை அவர்களே அண்ணாமலை அவர்கள் மரியாதையுடன் பேச வேண்டும் சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்றாங்களே சார். அது ஒரு கட்சி. இப்போ நீங்க திமுக மாதிரி இங்க என்ன ஜனநாயகம் இல்லாத கட்சியா பிஜேபி? ரொம்ப ரொம்ப ஜனநாயகம் இருக்குங்க, ரொம்ப ஜனநாயகம் இருக்கு. ஒரு அம்மா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு 2 ஆண்டு காலம் இருக்கும்போது தாம் பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சாங்க. அந்த அம்மா விஜயதரணி, அந்த அம்மாவுக்கு எம்பி சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்துச்சு, எம்பி சீட்டு கிடைக்கல. சரி, தமிழ்நாடுக்கு வந்து பிஜேபியினுடைய தலைமை பொறுப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் கிடைக்கல. கடைசியில அவங்களுடைய கூட்டத்திலேயே முந்தா நாள் நடந்த கூட்டத்துல வாங்குது. நான் வந்து பதவிக்காகத்தான் வந்தேன், எனக்கு பதவி கொடுக்கல, 6 மாசம் ஆகி போச்சு, அதனால இது வந்து உடனடியா எனக்கு பதவி கொடுக்கணுங்கிற மாதிரி பேசுது. எல்லாத்தையும் உட்காந்து வச்சுட்டே பேசுது. அப்ப இந்த கட்சியினுடைய யோக்கியதை என்ன? இதே நீங்க அப்படி பாருங்க. அப்புறம் எப்படி பார்க்கணும்? புரட்சி பார்த்து பாருங்க. கட்சி ஜனநாயகம்னு பேசுங்க. கட்சி ஜனநாயகம், சர்வாதிகாரமா ஜனநாயகமா? உங்க கட்சியில பேச முடியுமா? சொல்லுங்க. எங்க கட்சியில அப்படியா? இங்க பாருங்க, எங்க பேச முடியும் சார். எங்க கட்சியில யாரும் பதவியை எதிர்பார்த்து வந்து சேர்றவங்க இல்ல சார். இப்ப நானே போய் சேர்ந்தேன், பதவியை எதிர்பார்த்தா போய் சேர்ந்தேன். இங்க பாருங்க, கொள்கையினுடைய அடிப்படையில நாங்கள்லாம் இருக்கோமே தவிர பதவியினுடைய அடிப்படையில் இல்ல. நம்ம என்ன பேசுறோங்க? திமுக என்னங்க கொள்கை சொல்லுங்க. திமுக என்ன கொள்கைன்னு அவன் கேட்கட்டும், தம்பி கேட்கட்டும் சொல்றேன். திமுக என்ன கொள்கை இல்ல சார். இப்ப நம்ம இந்த டாபிக் நம்ம இல்ல சார். முதல்ல கொள்கை இருக்கான்னு முதல்ல பாத்துருவோம் சார். சார், அவங்க அடிப்படையில கொள்கையை வச்சு தானே இயங்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. என்னத்த போய் சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? கொள்கையை மட்டும் சொல்லுங்க. தேவையில்லை, உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்க பைலாவை எடுத்து படிச்சு பாருங்க, நெட்ல இருக்கு, போய் படிங்க. இந்த கேள்வி நான் வேற எதுவுமே வைக்கிறேன். ஏன்னா இப்போ திமுக ஒரு கொள்கை இருக்கு, பெரியார் சார்ந்து இயங்குறீங்க, சமூக நீதி சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்க கூட்டணி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்க அவங்களே சொல்றாங்க நீங்க கொள்கையில இருந்து விலகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? கண்ணு, ஆட்சியில இருக்கும்போது எல்லாத்தையும் நாங்க வந்து அனுசரிச்சு தான் போக முடியும். சாமி கும்பிடுறவங்க, சாமி கும்பிடாதவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் போகணும். முஸ்லீம் சகோதரர்கள் இருப்பாங்க, கிறித்துவ சகோதரர்கள் இருப்பாங்க, புத்தாஸ் இருப்பாங்க, இன்னும் ஜைனர்கள் இருப்பாங்க. எல்லா மதத்தையும் நாங்க தழுவித்தான் போகணும், சரியா? ஆகையினால இது ஒரு மதத்துக்கான கட்சி. இங்க பாரு, இது ரொம்ப தப்புப்பா. இந்த அவரை வச்சு சன் டிவில போடுவாங்க முன்னாடி. இது வந்து மோதல் இது முத்தா பேச விடாம பேசுறதுனா என்ன அர்த்தம்? சார், ரொம்ப நீ நாராசமா பேசுறாரு காமாட்சி. நான் பேசின பின்னாடி நீங்க பேசுங்க. சரி, நீங்க முடிச்சுங்க, உங்க கருத்தை முடிச்சுங்க. இப்ப என்ன பேசுனா எனக்கே மறந்து போச்ச. எங்க கட்சியினுடைய அதைத்தான் நான் சொல்றேன். இங்க பாரு, நாங்க ஆட்சியில இருக்கும்போது எல்லா மதத்தினரையும் எல்லா ஜாதியினரையும் நாங்கள் வந்து சமமாகத்தான் வழி நடத்த முடியுமே தவிர ஒருத்தருக்கு மேலும் ஒருத்தருக்கு கீழுமா நாங்க ஆட்சி பண்ண இயலாது. இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள், பெரும்பாலான மக்கள் வந்து முருக கடவுளை தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துதல் என்ன தப்பு? ஏன் உங்களுக்கு திடீர்னு இந்த முருகன் மாநாடு? அதுல திடீர்னு என்ன இருக்கு? இல்ல, அவர் சொல்வது சரிதானே. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம இது போல நிகழ்ச்சி நடத்தலன்னு சொல்லிட்டு குடிசாட்டு வச்சோம். இப்ப நடத்துறப்ப ஏன் நடத்துறீங்க கேள்வி கேட்கிறப்ப என்ன நியாயமா இருக்குது? நேற்று வரை பெரியாரின் பிள்ளை என்பார், இன்றைக்கு வேலை தூக்கி கொண்டு இல்ல இந்து மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு நடத்துறாங்க எடுத்துக்க முடியாதா? என்னைக்கு உணர்ந்துட்டீங்க? நேற்று கூட உணர்ந்தாங்க எடுத்துப்பேன் சார். அப்படியா? ஓ, அப்ப அவன்லாம் வந்து மத்தவன்லாம் வந்து முருகங்கிறங்க நீங்க ராரோகரா அது இது நீங்கிறாங்க. எப்பா நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து ஒன்றும் கிடைக்காம போயிடும். அதனால அவங்க சொல்ற மாதிரி நம்மளும் முருகா 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 அப்படி சொல்லிதான் இருக்கா? இல்ல சார், இப்போ ஒரு திமுக கட்சியா நீங்க சொல்வது இந்த விமர்சனம் ஏற்புடையதா இருந்தாலும்
ஒரு அரசு எப்படி பார்க்கணும், அனைத்து மதங்களுக்கும் நடுநிலைமை தானே செயல்படணும். சோ அந்த வகையில காமராஜ் சொல்றது சரியா தானே இருக்கு. அதாவது நடுநிலைன்னா அதாவது நம்ம நாடு மத சார்பற்ற நாடு. அதுக்காக ஒவ்வொரு மதத்துக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் செய்யறேன், உங்களுக்கு கொஞ்சம் செய்யறேன், உங்களுக்கு செஞ்சா நான் எல்லா மதத்துக்கும் செய்யறேன், அதனால நான் மத சார்பற்ற நாடுன்றதெல்லாம் இல்லை. மத சார்பற்ற நாடுன்னா அந்த மதத்தின் பிரதிபலிப்புகள் அந்த ஆட்சியில் இருக்காது. அப்போ இந்து மதத்தின் இல்ல அப்படி இருக்காதுன்னு சொன்னாக்க பாரதிய ஜனதா கட்சி மொத்தம் எப்படி அன்றைக்கு வந்து பாபர் மசூதியை இடிச்சு இன்னைக்கு வந்து அங்க வந்து ஒரு ராமர் கோயிலை கட்டி அதுல கொண்டு ராமரை பிரதிஷ்டை பண்ணி எப்படி பண்ணீங்க? அது பெருவாரியான இந்து மக்களை வச்சு தானே இந்த 10-11 ஆண்டு காலமா ஆட்சி பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கு. யாருகிட்ட வேலை பண்றீங்க? இந்த வேலையெல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து அவன் மட்டும் அது மதச்சார்பற்ற நாடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல, இந்தியாவுக்கும் சேர்த்து தாங்க மதச்சார்பற்ற நாடுங்கிறது. முன்னோடி வந்து பெரியார், அண்ணா, கலைஞரா, பிஜேபி, அதை சொல்லிடுங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து முன்னாடி பிஜேபி இங்க பாருங்க அப்படி சொல்லிட்டா உங்களை யாரும் கேட்க போறது இல்ல. இங்க பாருங்க, அப்பேற்பட்ட பிஜேபி கூட இது வந்து எங்கள் கட்சியில் பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிறார்கள், இது இந்து கட்சின்னு சொல்லல. பிஜேபி இன்னமும் பொதுவான கட்சி தான். ஆமா, பொதுவான புடுங்குது, பொதுவான கட்சி. இந்த மாதிரிலாம் பேசுனா அப்புறம் பொதுவான கட்சின்றீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? உங்களுக்கு வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசுறீங்க. இருக்குது புடுங்குது இல்ல, நீங்க அடக்கி நிக்கிறீங்க. நான் அதான் பாப்போம். அதால நான் என்ன சொல்றேன் சார், இப்போ முருகனுக்கு நீங்க வந்து அந்த மாநாடை நடத்தலைன்னா என்ன ஆயிடும்? சார் நடத்தினால உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க சார். இப்ப இதே சீமான் அவர்கள் வேலை தூக்கிய போது நீங்க என்ன கொச்சை பேசுறீங்க? இதே பிஜேபி இல்ல சார் வேலை யாத்திரை நடத்திய போது சார் அப்போ வந்து திமுக கட்சியா பண்ணாங்க சார். இது அரசு சார், நம்ம புரிதல் இருக்கணும்ல, எடுத்து பிரிச்சு பார்க்கணும்ல. அதெல்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, அந்த புரிதல்லாம் கிடையாது. திமுக கட்சி வந்து அடிப்படையில் நீங்க சொல்ற மாதிரி சாமி வேணன்ற மாதிரி சில கொள்கை எல்லாம் பெரியார் அடிப்படையில சொல்றாங்க வச்சுக்கோமே. ஆனா இப்ப அரசுன்னு வரப்ப நம்ம அதை பிரித்து தானே பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த எல்லா மக்களும் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க நல்லது செய்ய வேண்டியது அரசோட கடமை தானே. சரி, இப்போ நான் என்ன கேட்கறேன், நாளைக்கு வந்து இஸ்லாமியர் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, ஐயோ நீனா ஹிந்தியில செஞ்சுட்டீங்க, இஸ்லாமியர்கள்னா அப்போ நாங்கள் வந்து என்ன தர்காது அந்த தர்கா விழா நாகூர் தர்கா விழா எடுத்து நடத்துவீங்களா? கிறிஸ்துவர் நாள் ஒன்று கேட்குறான், ஐயோ என்ன ஏன்னா இந்துக்கு வந்து மாநாடு போட்டீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லையா? வேளாங்கண்ணி தேர்தல் எடுத்து நடத்த. சரி, இப்போ எல்லா தம்பி இங்க பாருங்க தம்பி ஒரு நிமிஷம். அதாவது ஐயா கேட்கிறாரு, இந்துக்களுக்கு தான் HRNC இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இந்துக்களுக்கு தான் அந்த கோயிலுடைய வருமானம் எல்லாம் அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில் இருக்கு. சும்மா இருங்க சார், சும்மா என்ன பேசுறீங்க? என்ன பேச விடாம மறைக்க கூடாது. கிறிஸ்தவருக்கு செஞ்சியா முகமதியருக்கு செஞ்சியான்னு கேட்டா அவங்களுக்கு தனியா வக்ஃப் போர்டு தனியா இருக்கு, அவங்களுக்கு தனியா ஃபாதர், அவங்க ரெகுலன்ட் லோலன்ட் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இதுலயும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க. எப்படி இருந்தது சார்? இங்க பாருங்க, பாசம் வந்துச்சு. நாங்க இரவுல படுத்து தூங்கும் போது எங்களுக்கு முருகன் வந்து சொன்னாரு, எங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தணும், போதுமா? சும்மா இருங்க சார். நாங்க பெருவாரியான இந்து மக்களுடைய தெய்வத்தை வழிபடுறதுக்காக நாங்கள் ஒரு மாநாடை நடத்தி அவருடைய புகழை பரப்புறதுல எங்களுக்கு சந்தோஷம் ஏற்புடையதுதான். அதை நீங்க எப்படி வேணாலும் நீங்க கொச்சப்படுத்தினா கொச்சப்படுத்திக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க பெரியாருடைய கொள்கை தம்பி சொன்னா கரெக்டா, அது கட்சிக்கு, இது ஆட்சிக்கு. கட்சி வேறு ஆட்சி வேறு, ரெண்டையும் தனித்தனியா தான் பார்க்கணும். அதனால அந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு நீங்க வைக்க கூடாது. நீங்க சொல்லிருக்கணும், இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிருக்க கூடாது. திராவிட மாடல் ஆட்சி தான். திராவிட மாடல் இதெல்லாம் வருதா? வருங்க. திராவிடர் தான். முருகன் யாரு? தமிழ் கடவுள். தமிழ் எதுல இருந்து வருது? திராவிடத்துல இருந்து தான் வருது, புரிஞ்சுக்கோங்க. கட்டுக்கதை புராணங்கள் அதெல்லாம் போய் புணுகு மூட்டை பாருங்க. எல்லாமே பெருவாரியான மக்கள் எதை நம்புறாங்களோ அதற்கு நாங்க அடிபணிஞ்சு போறோம், அவ்வளவுதான். மக்களுடைய தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. இவ்வளவு நாள் பண்ணல, இப்ப பண்றது தப்பா? ஏன் பண்ணலைன்னு இவ்வளவு நாள் கேட்டீங்க, இன்னைக்கு நாங்க பண்றோம், அதையும் இப்ப குறை சொல்றீங்க. வேல் மாநாடு நடத்தல, முருகன் மாநாடு நடத்தல சார் அப்படின்னு கேட்டாங்களே. பாருங்க, நீங்க கேட்கணும். சாமி கண்ணபுத்திரன்ற பையன் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். எங்களுக்கு கண்ணையும் குத்தாது காதையும் குத்தாது. நாங்க பெருவாரியான மக்களுடைய நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கிறோம். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்பா நல்ல வந்து பகுத்தறிவாதிகள் தான் நீங்க அப்படின்னு நாங்க ஒத்து போறோம், நாங்க அதை ஒத்துக்கிறோம், சொல்லிடுங்க பதில. சார் ஒரே வார்த்தை தான் சார், பெருவாரியான மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க எங்கள்கிட்ட கேட்க போய் தான் நாங்க அதை பண்றோம்.
இன்னைக்கு அத்தனை ஆதீன மடங்களும் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எப்படி அத்தனை ஆதீன மடங்கள் வந்தாங்க? எல்லா உலக நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட பாதி நாட்டுல இருந்து வந்திருந்தாங்களே, எவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, ரெப்ரசன்ட் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? அந்த முருகனுடைய இதுல ஒரு குழந்தை பாடுதுங்க, ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை பாடுறான். எது முருகன் காட்சி கொடுத்தாரு, காட்சி கொடுக்கலைங்கிறது இல்ல சார். முருகன்கிறவர் தனி ஆள் இல்ல சார். உங்க உள்ளத்திலும் இருக்காரு, என் உள்ளத்திலும் இருக்காரு, அவர் உள்ளத்திலும் இருக்காரு. ஒவ்வொரு மனிதன் முருகா முருகான்னு நினைச்சா அந்த மனுஷனுடைய உடம்புலயே ரத்தத்திலேயே கலந்து இருக்காரு சார். கடவுள் என்பவர் தனியான உருவம் கிடையாது. ஏதோ ஒரு வணங்குதான் ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கு. இப்ப முகமதியர்கள் என்ன பண்றாங்க? பிறைய வச்சுதான் கும்பிடுறாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ஒரு சிலையை வச்சு இதான் முருகன் கும்பிடுறோம். இது என்ன தப்பு இருக்கு? நான் என்ன சொல்றேன், கடைசி காலத்திலயாவது முருகன் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்தானே சார். இப்போ இல்ல நம்ம இந்த வாதத்துக்கு வருவோமே, திரு அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தூரம் இறங்கி அடிக்கிறாருன்னா அது என்ன தேவை இருக்கு? இது வந்து பாஜக மேலிடம் கொடுத்த அசைன்மெண்டா பார்க்கணுமா, இது தனிப்பட்ட ஒரு கருத்து முதலாக எடுத்துக்கணுமா இதை தொடர்ந்து? அதாவதுங்க 3 கட்சிகள் தமிழகத்தில் இருப்பதை யாரும் விரும்பல. அது திமுக இருந்து, பாஜக இருந்து, அதிமுக இருந்து இருமுனை போட்டியாக தான் இருக்கணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதில் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும்போது என்ன பண்ணாரு? இந்த திராவிட கட்சியிலே நான் வந்து விட்டு வைக்க மாட்டேன், அழிச்சிருவேன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்குள்ள எப்படி காம்ப்ரமைஸ் ஆனீங்க? சொன்னார்ல. அதாவது இப்ப செய்து காட்டுறாரு. இதுதான் முதல் படி. ஆமா, எல்லாத்துக்கும் அதாவது யமன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதுவரை அவங்க எந்தெந்த மாநிலங்கள்ல யார ஆட்சி பண்ண ஒழுங்கா ஆட்சி பண்ண விட்டுருக்காங்க, எந்தெந்த வழியில அவங்களுக்கு இடையூறு பண்ணணும். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இங்க நமக்கு தர வேண்டிய பணங்களை கொடுக்குறாங்களா? இங்க இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒர்க்குக்கு ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கறது இல்லையே. இதே இது அவங்க ஆட்சி பண்ற மாநிலங்களுக்கு மாத்திரம் அள்ளி அள்ளி கொட்டுறாங்களே. எப்படி கொட்டுறாங்க? சும்மா இருங்க, அந்த 29 பைசாவை நான் விட்டுருங்க. அதை சொன்னாதான் உங்களுக்கு பட்டுக்கிறமே. மறக்கல, நான் எப்படி மறக்க முடியும்? அது ரத்தத்திலே இருக்குங்க. 1 ரூபாய்க்கு 29 பைசாங்கிறது மனப்பாடம் இல்ல, அது ரத்தத்துல இருக்கு. ராஜ்நாத் சிங் வந்தாலும் சரி, 1000 சிங்குகள் வந்தாலும் சரி, எங்களுடைய கொள்கையை நாங்கள் விட்டு தர மாட்டோம். என்ன கேக்குறேன், யமன் சொன்னீங்கல்ல, யமனை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்க. நாங்க கன்வின்ஸ் பண்ணல. யமன் வந்து எப்படா இத கபாலீஸ்வரம் பண்ணலாங்கிறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது அதனுடைய நடைமுறை தான். எது? ஆமாங்க, யாரு இல்லைன்னு சொன்னா இங்க பாருங்க, யாரு நாங்க கூப்பிடல. நாங்க கூப்பிட்டோம்னா அவங்க தான் சார். இங்க பாருங்க, மத்திய அரசு அந்த பணத்தை வெளியிடுது. அவங்க டெல்லியில வச்சுதான் வெளியிடுவாங்க. நாங்க என்ன பண்ணோம்? டெல்லியில வச்சு வெளியிடுவோம்னா எங்க மக்கள் முன்னிலையில வந்து வெளியிடுங்க, நாங்க அந்த விழாவை நாங்க எடுத்துறோம், நீங்க இங்க வந்து வெளியிடுன்னு சொல்றோம். பொய் சொல்லல, இதுதான் உண்மை. வேணாலும் பாத்துங்க. அத மத்திய அரசு தாங்க வெளியிடும் அந்த பணத்தை. மத்திய அரசு இல்ல 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 இங்க பாருங்க ஏங்க, இந்த விழாவை நாங்க எடுத்திருக்கோங்க. நாங்க எடுத்திருக்கோம். கிக்கல நீங்க கேட்க அங்க ஒரு பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஊட வந்து பேசுனீங்கன்னா மனசுக்கு என்ன உங்களுக்கு? நீங்க மனுஷனா இருந்தா தெரியும், நீங்க மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட குணம் முடியும். நீங்க எல்லாம் இறைவனா போயிட்டீங்க. அந்த ராமனோட போய் ராமா இன்னைக்கு அதுலயும் கிருஷ்ண ஜெயந்தி, அதனால ஜெயந்தி கிருஷ்ணான்னு இருக்கீங்க. பாரு, ஜெயந்தி யாருன்னு கேட்கிறாரு பாரு. பாத்துக்கோ இப்படிப்பட்ட ஆளுகளோட பேசினா எப்படி இருக்கும்? சார், நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க திமுகவுக்கு பாஜக தேவை என்பதனால திமுக பண்றாங்கன்ட்டு. இதே நம்ம இப்படி பார்க்க கூடாது. பாஜகவிற்கு திமுக தேவைப்படலாம்ல. இன்னொரு பக்கம் பெரும்பான்மை இல்ல, நிதிஷ்குமார் செக் வைக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு செக் வைக்கிறாரு. இவங்க ஏன் பணிந்து வந்தாங்க நம்ம பார்க்க முடியாது? பாஜகவுக்கு திமுக தேவைப்படுதுன்னு எடுத்துப்போம். 11 அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் ஊழல் வழக்குகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். போதுமா? 2G வழக்கு அப்பீல் இருக்கு. போதுமா? இன்னும் பலர் வந்து ஈடி பார்வையில் இருக்கிறார்கள். போதுமா? இதை விட வேற என்ன காரணம் வேணும்? நீங்க இதெல்லாம் இருக்கு சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு மட்டும் கோரிக்கை வச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் அந்த சாமி வந்து வரம் கொடுக்காது. ஏதாவது வச்சு கொடுக்க அடிச்சிருப்பீங்க. அது எதை வச்சு அடிச்சிங்க சொல்லுவாரா? தம்பி, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ங்கிறதே கிடையாது. ஸ்பெக்ட்ரம் ஊழலே இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றத்தில் அப்பீல் எத்தனை வருஷம் கழிச்சு அப்பீல் போட்டான்.
இந்த மோடிஜி அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு இந்த அப்ப அப்பீல் போனாங்க? நீதிமன்றம் கொஞ்சம் கூட வந்து இங்க பாருங்க, பொருந்தாத வழக்கை அப்பீல் எடுத்துக்கிச்சா? பொருந்தாத வழக்குன்னா நீங்க இங்க பாருங்க, ஒரு வழக்கை வந்து 3 ஆண்டு இல்ல 4 ஆண்டு காலம் கழிச்சு கூட அதுக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு அந்த வழக்கு தொடரலான்னு ஒரு சட்டத்துல இடம் இருக்கு. அந்த சட்டத்தை அந்த இதை உபயோகப்படுத்தி தான் திரும்ப அவங்க மேல அந்த வழக்கை ரிவோக் பண்ற சொல்லி இருக்கு. சரி. ரிவோக் பண்ண சொல்லி இன்னுமே வாய்தா அப்பதான் வாய்தா போட போறாங்க. சரியா? அதனால அதுக்கு எங்களுக்கு பயமும் இல்ல, நடுங்கும். ஏற்கனவே அவங்க போய் சிறையில இருந்து தான் வந்திருக்காங்க. அதனால அந்த சிறைச்சாலைக்கு நீ விவரம் பண்றது அதுதானே. இப்ப என்ன பண்ணீங்க? பாவம் டெல்லி முதலமைச்சரை கொண்டு போய் அடைச்சு வச்சீங்க. பாவமா? ஆமாங்க, அவர் என்ன ஊழல் பண்ணாரு? ஊழலே பண்ணாத ஒரு நேர்மையான மனிதனை கொண்டு உள்ள போட்டீங்க. அதே மாதிரி அவருடைய துணை முதலமைச்சரையும் கொண்டு உள்ள போட்டீங்க. இப்ப அவர் பெயில்ல வந்துட்டாரு. இப்ப இவருக்கு பெயில் கொடுத்தாங்க. ஏற்கனவே சிபிஐ கேஸ்ல இன்னொரு கேஸை போட்டு கொண்டு உள்ள வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து சார் இங்க பாருங்க, மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார். மக்களுக்கு தெரியும் சார். இங்க பாருங்க, மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. எந்த மகேசன்? மக்களோட தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னா மகேசன் தான். அந்த மகேசன் தான் நாங்க வணங்குற மகேசன், பேரறிஞர் அண்ணா. அன்பில் மகேசன் இல்ல அவங்க அப்பாவா? யாரோ ஒன்னும். கெஜ்ரிவாலோட டெப்டி சிஎம் முதல்ல சிறைக்கு போறாரு. அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்து அதாவது இடி சம்மன் அனுப்பு. கிட்டத்தட்ட 9 சம்மன்கள் பரிமாறப்பட்டது. இவர் போகலை. அப்புறம் வந்து இடி வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து கெஜ்ரிவால் அவர்களை விசாரணைக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சில ஆவணங்களை, சீலிட்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. நீதிமன்றம் பார்த்துட்டு அந்த சீலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, யோ என்னையா இவ்வளோ வந்து ஆதாரங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் அந்த ஆள் கைது பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போது அந்த டாஸ்மார்க் அந்த ரிலாக்ஸேஷன் பண்ண ஆர்டரில் அந்த பணத்தை வாங்கி தான் கோவா சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு பணமாக கொடுத்தார்கள் அப்படின்னு கோவாவில் இருக்கிற அந்த ஆம் ஆத்மி தலைவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போது பணம் ஒரு இடத்தில் வாங்கப்பட்டது, அந்த பணம் ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டு செலவு செய்யப்பட்டது. அப்போ அந்த கிரைம் வந்து முழுமை பெறுது இல்லை. அதுக்கப்புறம் தான் சரிக்கு போறாரு தம்பி. இவங்க யாருக்கிட்டையும் காசு வாங்கல, யாருக்கு நேரடியா கொடுக்கல. இவங்களா செட்டப் பண்ணி அவங்க அதெல்லாம் போங்க, அதெல்லாம் செட்டப் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி காசு வாங்கலங்க. காசு யாருமே காசு வாங்கிக்கிடல, புரிஞ்சுக்கோங்க. கெஜ்ரிவால் காசு வாங்கினாருன்னு உங்களுக்கு சத்திய பிரமாணமா சொல்லுங்க. இந்த இடத்துல நான் தூக்கு போட்டுக்கிறேங்க. அவர் கெஜ்ரிவால் காசு வாங்கினாருன்னு சொல்லுங்க. அவர் கையில தான் கொடுத்தாங்க, அவர் தான் வாங்கினாருன்னு சொல்லுங்க. ஃபேன் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, தவறா பேசாதீங்க சார், தவறா பேசாதீங்க, யாரையுமே தவறுதலா பேசாதீங்க. இந்த டாபிக்கை விடுத்து இப்போ இன்னொரு டாபிக் வரும். வருண்குமார் ஐபிஎஸ் வர்சஸ் சீமானோட இந்த மோதலை எப்படி சார் பாக்குறீங்க? சார், வருண் ஐபிஎஸ் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா அவரும் நடந்துக்கணும். சீமான் வந்து ஒரு எரிச்சல்ல வந்து ஏற்கனவே 2-3 இன்சிடென்ட்ல அவர் வந்து தன்னுடைய நாம் தமிழருக்கு எதிராக இருந்தார் என்பதன் அடிப்படையில் அவர் வந்து சீமானும் 2-3 வார்த்தையை கூடுதலா பேசுறார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இது வரைக்கும் நீங்க சீமான் மீது தவறா, அந்த வருண் மீது தவறா என்பதை தவிர்த்து இது வரைக்கும் யாராவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி தலைவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறதோ இல்லை இவர்களுக்கு எதிராக ட்வீட் போடுறதோ நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ இந்த ட்வீட் போட்டதால ஏதோ ஒரு சின்ன பையன் கூட அவங்க மனைவி பற்றி ஒரு ட்வீட் போட்டு ஒரு விஷயம் கண்ணு, இவர் பேசுற மாதிரி வேற எந்த கட்சி தலைவராவது தமிழ்நாட்டுல பேசியிருக்காங்களா? இல்ல இந்திய அளவுல பேசியிருக்காங்களா? சொல்லுங்க. சீமான மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? இவர் தான் இந்த நல்ல அந்த பொன்மொழிகளை எல்லாம் பேசுறது திரு சீமான் அவர்கள் தான், புரிஞ்சுக்கோங்க. சும்மா சீமான்றீங்க. எங்க வாய் அடக்கங்கிறது வேணுங்க, நான் அடக்கம் இருக்கணும் சொல்லி சும்மா. இவரோட பொண்டாட்டி எங்களோட ஒப்பாட்டி யாரு? அந்த அதிகாரி பேரை சொன்னா நல்லா இருக்காது. அவரோட பொண்டாட்டி எங்களுக்கு ஒப்பாட்டி, எனக்கு ஒப்பாட்டின்னு ஊர்வலத்தில் கோஷம் போட்டார்களா இல்லையா? போட்டாங்களா இல்லைங்க? யாருக்கு தெரியும்? நீ கேட்டியாப்பா? நான் கேட்கல. ஏன்னா போட்டதே நீங்க தானே. நாங்க கேட்கலையே. கேட்டா தானே சொல்லுங்க சார். சும்மா இந்த கட்டு கதையெல்லாம் பண்ணாதீங்க. போலீஸ் அதிகாரிங்க இப்போ வந்து மேல இருந்து சொல்றாங்க, யோ கோபாலபுரம் போற தலைவரை தூக்குற அப்படின்றாங்க. அம்மா நான்லாம் தூக்க மாட்டோமா அப்படின்னு அந்த அதிகாரி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் பலர் கைது பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி அதிகாரிகள் மறுக்க முடியுமா? அவங்க என்ன பண்ணா, சரி ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே செய்வாங்க. அப்போது சென்னை மாநகர கமிஷனராக இருந்த அவரை இந்த மாதிரி கோஷம் போட்டிங்கல்ல, அவர் எதனா ரியாக்ஷன் பண்ணாரா?
சொல்லுங்க. இந்த மாதிரி யாராவது இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இந்த மாதிரி கோஷங்கள் போடப்பட்டிருக்குமா? அது திமுக சொல்லிச்சா போட்டுச்சுன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் அந்த ஆதரவாளர்கள் கட்சிக்காரர்கள் போட்டாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ வந்து அந்த சார், அதிகாரி இங்க reaction பாருங்க, பண்ணாரா? எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்திலும் இல்லை. அப்படி யாரும் எங்க தொண்டர்கள் யாரும் சவுக்கு அப்படி சங்கர் கோஷம் மீது போட வந்து மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14-15 புகார்கள் வந்து காவல்துறை பெண்களால் கொடுக்கப்பட்டது. அந்த பெண்களே மன உளைச்சல் பட்டு நேரடியாக வந்து கொடுத்துருவாங்களா? அப்புறம் அரசாங்கத்தின் பர்மிஷன் இல்லாமல் கொடுத்துட முடியுமா? அரசாங்கத்தில் பெர்மிஷன் தான் இந்த மாதிரி என்ன திட்டியிருக்காங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்பாங்க. அதே மாதிரி அவரும் அதே மாதிரி டிஜிபிக்கு இந்த மாதிரி என்ன திட்டுறாரு இவர் சீமான், அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இவரும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டு தாங்க கொடுப்பாங்க. இங்க பாருங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்ல உயர் அதிகாரிகளுக்கு பெர்மிஷன் எல்லாம் பண்ண முடியாது. காமாட்சி சார், இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு அரசு அதிகாரியா இருந்து கொண்டு சீமான் அவர்கள் பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறாரு சொல்லிட்டு விமர்சனம் செய்வது ஏற்புடையதா? அதாவது இங்க பாரு, புரியுது. அவர் வந்து பேசின வார்த்தைக்கு அவர் பதில் வார்த்தை சொல்றார். சார், நீங்க ஒரு civilian ஒத்தைக்கு ஒத்த வான்னு கூப்பிடலாமா? சார், இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை ஒத்தைக்கு வர்றியான்னு கேட்டா இது என்ன அர்த்தம் எனக்கு தெரியலப்பா. கேட்டுக்கோ, அவர்கிட்ட கேட்டுக்கோ. ஒரு கட்சி தலைவர், நீங்க ஒரு கட்சி தலைவர், எவ்வளவு பேர் ஆசிரியர் பேசுறீங்க, அது இல்ல. ஆனா ஒரு சர்வீஸ்ல இருந்துங்கன்னு, ஒரு உயரிய சர்வீஸ் அதுல இருந்துங்க ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு பதில் சொல்லலாமா? அது தவிர்த்துருக்கலாம்ல. அவர் ஏன் சொல்றாரு சார்? இங்க பாருங்க, என்ன மாதிரி எழுதியிருந்தாங்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே எட்டி இருக்கணும் போல தோணுது. ரொம்ப அசிங்கமா எழுதியிருந்தாங்க. நான் சொன்ன கோஷத்தோட அசிங்கமாங்க. ஆமாங்க, ஆமா. நான் ஒரு கோஷம் போட்டேன், அந்த கோஷத்தை காட்டிலும் அசிங்கமான வார்த்தைகள் அது. அத நீங்க படிக்கல போல இருக்கு. அத இல்ல, ஆரம்பத்திலே இந்த மோதலை தவிர்த்திருக்கலாம்ன்றாங்க. இல்ல, சீமான் அவர்கள் வந்து ஏன் இப்படி சொல்லணும்? திமுகவின் ஐடி விங்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லணும். நீங்க அந்த மாதிரி அவரு ஒரு தலைவர் மேல அவரா ட்வீட் போடுறாரு. சார் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கான உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு சார். நீங்க ஒரு எஃப்ஐஆர் இல்ல 10 எஃப்ஐஆர் கூட போடுங்க. 10 பேர் மேல போடுங்க. ட்வீட் போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்க சாதாரண ஆளா, நீங்க ஒரு கட்சி தலைவரா இல்ல கட்சி தலைவர் மாதிரி ஒரு மூன்றாம் தர ஆளா? இப்படியே கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன் கட்சி தலைவர் மட்டும் ட்வீட் போடலாம், ஒரு அரசு அதிகாரி போடக்கூடாதா? பட் இந்நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிதளவுல இது போல அரசு அதிகாரிகள் யாரும் வந்து பேசியது இல்ல. ஆனா இப்பொழுது நடக்கிறப்ப இது திமுகவின் தூண்டுதல் சொல்லிட்டு சந்தேகப்படுதுல என்ன தவறு? பாரு, திமுக தூண்டுதல் அரசு வந்து பெர்மிஷன் இல்லாம அவர் எதையும் பண்ண இயலாது. புரிஞ்சுக்கோங்க. அரசு பேக்ரவுண்ட், அரசு அவங்களுடைய அதிகாரிகள், அவருக்கு மேல டிஐஜி இருக்காரு, அவருக்கு மேல ஐஜி இருக்காரு, அவருக்கு மேல ஏடிஜிபி டிஜிபி இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க. பாருங்க, அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்காம. சார் சும்மா இருங்க சார், சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. யாருமே உயர் அதிகாரிகள்கிட்ட அனுமதி இல்லாம இவரு பண்ண முடியாது கண்ணு. உயர் அதிகாரிகளுடைய கங்கரன்ஸ்ல தான் அவர் செய்யறாரு. அவர் வந்து இன்றைக்கு இவங்களை, அதாவது கண்ணு, அவங்களுக்கு தேவை பேப்பர் தான் கண்ணு. ஆனா திரு சீமான் அவர்களுக்கு வந்து உழைப்பு, பணம். அவங்க உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ள போட்டா என்ன பண்ண முடியும்? நீ கோர்ட்டுக்கு போகணும், ஜட்ஜு போகணும், வக்கீல வைக்கணும், வாதாடணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வரணும். எதுக்கு இந்த சூழ்நிலை? எதுக்கு இன்னைக்கு இப்ப கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில கூட இன்னும், அதாவது நான் என்ன சொல்றேன், மனித நேயம். இது தமிழ்நாடுங்க. ஒருத்தர் அவரே கூட சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நம்ம தாழ்ந்து போறதுல என்ன இருக்கு? நம்ம தாழ்ந்து போறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு இப்ப அவர் பேசின இந்த பிரஸ் மீட்டை பார்த்தா சாதாரண பொதுமக்கள் கூட கோவம் வரும். அவ்வளவு தூரம் பேசுறாரு. சரியா? நான் என்ன சொல்றேன், மனிதருங்க, நம்ம எல்லாமே மனித நேயம். இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், நம்ம பேசிக்காம இருக்க போறோமா? ஏன் நம்ம ஒருத்தர் முகத்தை பார்க்கணும், ஒருத்தர் பண்ணணும்? அவரு தமிழ்நாட்டில் நாளைக்கு நீங்களே கூட முதலமைச்சரா வந்தாலும் உங்களுக்கு கீழே தான் அவர் சர்வ் பண்ண போறாரு. நாளைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் அவர் செய்ய போறாரு. நாங்க கெடுத்தெல்லாம் வைக்கல சார். இப்போ சீமான் அவர்கள் இன்னும் பக்குவமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ? இல்ல சார், வந்து அதாவது 1-2 வார்த்தைகள் வந்து அவர் வந்து கூடுதலா பேசியிருக்கலாம். அதை தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். சாதாரணமா இவங்கள மாதிரி நடிக்கிறவர் இல்லை சீமான். சீமான் இயல்பான மனுஷர். அவர் என்ன கிரவுண்ட்ல இறங்கி பேசுறாரோ அதே தான் மைக்லையும் பேசுவார். இவங்கள மாதிரி நடிக்க தெரிஞ்சா கொஞ்சம் புதுசா பக்குவமா கொஞ்சம் அதை இதை பாலிசி தடவி பேசியிருப்பார். இந்த பேச்சுக்கு இவர் ரியாக்ஷன் பண்ணியிருக்க வேண்டாம். ஒரு நம்ம ஐபிஎஸ் அவர்கள் ரியாக்ஷன் பண்ணலன்னா இது ஒரு முற்றுக்கு வந்திருக்கும். நீங்க அந்த கட்சி தொண்டர்கள்லாம் கூட்டு போய் கண்ணை கட்டி அடிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க,
மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல சார். இப்போ சீமான் வருண் அவர்கள், வருண் ஐபிஎஸ், இவங்க 2 பேரோட அது நின்று போச்சா சொல்லுங்கள்? கீழே மட்டும் இறங்கிருக்க ஒரு ஸ்கூல் பையன் ஒருத்தன் ட்வீட் போட்டுருக்கான் சார், அந்த பையன்லாம் கூட்டி போய் விசாரணைலாம் பண்ணாங்கல்ல. இந்த மாதிரி பல பேர் வந்து இது கிரவுண்ட் வரைக்கும் இறங்குது இல்லை. 2 பேருமே இந்த மோதலை தவிர்த்திருக்கலாம். குறிப்பாக சீமான் பேசிய பேசுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதை கடந்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி விக்ரஸாக போகுது. முதல்ல அவர் தவிர்த்திருந்தாருன்னா இது ஒரு அசாதாரண சூழல் இங்கே இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.